Hi everyone. Today we are meeting in this class to discuss about active voice and passive voice. Last class பார்த்தோம் அதோட continuation அப்படின்னு சொல்லிட்டு simple present tense, simple past tense, simple future tense பார்த்துட்டோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸை வந்து பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்கும், அப்புறம் இந்த ஹாவ் அப்படின்றது இருக்கும், ப்ளஸ் பீன் அப்படின்றத சேர்க்கலாம், ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்டு, ஹாவ், அப்புறம் பீன், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும் அப்படின்றத வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்ஜெக்டு, ஹேஸு, பீனு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எங்கே ஹாவ் வரும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்புறம் எங்கே ஹேஸ் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போது we are getting inside the sentences. I have selected him. நான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போது இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும், ப்ரெடிகேட்டை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும், இது எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், I have selected him ஆக்டிவ் வாய்ஸ். இந்த ஹிம் அப்படின்றது ஹீ அப்படின்னு மாறுறது, ஹீ. அப்புறம் ஹீன்னு வருதுனால தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹேஸ் தான் வரும், அப்போ ஹேஸ் பீன் அப்படின்னு இருக்கும். முதல்ல ஐ ஹாவ்னு வருது, ஹீன்னு வருதுனால அது ஹேஸ்னு மாறுறது. ஸோ ஹீ ஹேஸ் பீன் செலக்டட் பை மீ. நான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவன் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு. நான் அவனை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா இங்கே செயலை செய்கிறது நான். ஓகே, அவன் he has been selected by me, அவன் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வருது. ஸோ நம்ம அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். he அப்படின்ற தேர்ட் பர்சனுக்கு இப்போ இங்கே என்ன ஆகுது, சப்ஜெக்டாக வந்துடுறாரு, அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். I have closed the door. நான் கதவை மூடி இருக்கிறேன். இப்போது எப்படி மாற்றலாம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாற்றிடலாம். த டோர் அப்படின்னு வரும். த டோர் ஹேஸ் பீன் க்ளோஸ்ட் பை மீ. கதவு என்னால் மூடப்பட்டிருக்கிறது. ஐ ஹாவ் க்ளோஸ்ட் த டோர். த டோர் ஹேஸ் பீன் க்ளோஸ்ட் பை மீ. ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. எ லெட்டர் ஹேஸ் பீன், சப்ஜெக்ட் வந்து லெட்டர்னு வந்தாச்சு, அப்புறம் ஹேஸ் பீன் வந்தாச்சு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் அப்படின்றது இல்லையா, ஐன்றது பை மீன் மாறுறது சிம்பிளாக. ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர். எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ. தே ஹாவ் செலக்டட் ஹிம். அவர்கள் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், அவர்கள் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்போது ஹிம்னு வரும்போது அது முன்னாடி வரும், சப்ஜெக்டாக வரும், ஹீ அப்படின்னு வரும். இப்போ ஹீன்னு வரும்போது அதாவது தே வந்துட்டு தே ஹாவ் செலக்டட் ஹிம். இப்போ ஹீ ஹேஸ் பீன் செலக்டட் பை தெம் அப்படின்னு மாறும். ஸோ ஹிம்ன்றது ஹீயாக மாறுறது, தேன்றது பை தெம்னு மாறுறது. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகுது, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகுது, ப்ரெடிகேட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகுது. ஓகேயா? ஸோ தே ஹாவ் செலக்டட் ஹிம், ஹீ ஹேஸ் பீன் செலக்டட் பை தெம். இது பாசிவ் வாய்ஸில். ஸோ 4 வாக்கியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸில் என்ன வரும், பாசிவ் வாய்ஸில் எப்படி அது சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கு. சரி, இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போக போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே வந்து ஹேட் அப்படின்னு தான் வரும், ஹேட் பீன். அங்கே வந்து ஹாவ் பீன், ஹேஸ் பீன் வந்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து ஹேட் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஓகே, ஐ ஹேட் ரிட்டன் அ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். எ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை மீ. ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டிருந்தது. ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். He had given the tickets. அவன் அந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை கொடுத்துருக்கிறான் அப்படின்னா he had கொடுத்திருந்தான். he had given the tickets அப்படின்னா அவன் அந்த
டிக்கெட்ஸ் அப்படின்றத கொடுத்திருந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். சீட்டுக்களை அப்படின்னு சொல்லலாம், அனுமதி சீட்டுக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அவன் அந்த அனுமதி சீட்டுக்களை கொடுத்திருந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். I had closed the door. நான் கதவை மூடியிருந்தேன். I had closed the door. The door had been closed by me. The door had been closed by me அப்படின்னு சொல்லலாம். கதவு என்னால் மூடப்பட்டு இருந்தது. கதவு என்னால் மூடப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? ஓகே. They had selected him. அவர்கள் அவனை தேர்ந்தெடுத்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் அவனை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். They had selected him. He has been selected by them. அவன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தான். அவன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தான். இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும், சப்ஜெக்ட் வரும், had been வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரும். இப்போ நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சப்ஜெக்ட் வரும், வில் ஹாவ் வரும், அப்புறம் பீன் அப்படின்றத சேர்ப்போம், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு வரும். I will have written a letter. I will have written a letter. A letter will have been written by me. A letter will have been written by me. ஸோ a letter அப்படின்றது முன்னாடி வந்துடுறது, will have been வருது, ஐன்றது by me அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. I will have given the tickets. I will have given the tickets. நான் இந்த டிக்கெட்டை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். The tickets will have been given by me. அந்த டிக்கெட்டுகள் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். I will have given the tickets. The tickets will have been given by me அப்படின்னு சொல்லலாம். I have closed the door. I have closed the door. The door அப்படின்னு முன்னாடி போடும்போது அது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட்டில் போய்டும் அந்த டோர்ன்றது. அப்போ ஐ ஹாவ்னு வரும்போது அந்த ஹாவ்ன்றது அந்த டோரை முன்னாடி போடும்போது ஹேஸ்ன்னு மாறிடும். அப்போ எப்படி சொல்லலாம்? திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். I will have closed the door. The door will have been closed by me. Sorry for that. இப்போ எப்படின்னு சொன்னால் I will have closed the door அப்படின்னு இருக்குது. நான் அந்த கதவை மூடியிருப்பேன். கதவு என்னால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டோர் அப்படின்னு வருது, டோர்ஸ்ன்னு வரல, டோர் தான் வருது இங்கே. அதனால த டோர் வில் ஹாவ் பீன் க்ளோஸ்ட் பை மீ. ஓகே. They will have selected him. They will have selected him. Himன்றது முன்னாடி வருது, அப்போது ஹீன்னு வருது. He will have been, will have plus been அப்படின்றது வரும், plus past participle. He will have been selected by them. அவன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி ஒரு வாட்டி ரீடிங் கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். I will have written a letter. A letter will have been written by me. I will have given the tickets. The tickets will have been given by me. I will have closed the door. The door will have been closed by me. They will have selected him. He will have been selected by them. Or she will have been selected by them. Okay. Present continuous வரும். The present continuousல subject வரும், plus auxiliary verb வரும், plus being அப்படின்றது சேர்ப்போம். தொடர்நிலைன்னு வந்ததுன்னு சொன்னால் அங்கே being அப்படின்னு சேர்ப்போம். being, being plus past participle அப்படின்னு வரும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். subject வரும், plus auxiliary verb வரும், plus being அப்படின்றது வரும், plus past participle வரும். I am writing a letter. இது active voice. A letter is auxiliary verb is. A letter is being அப்படின்னு செய்யணும். A letter is being
written by me. I am writing a letter. A letter is being written by me. He is giving the tickets. The tickets are being given by him. He is giving the tickets. The tickets are being, the giving அப்படின்றது given மாறுது past participle. The tickets are being, tickets பன்மையினால are போடுறோம். வெறும்ன டிக்கெட் இருந்ததுன்னா isன்னு வரும். இங்கே வந்து he is giving the tickets அப்படின்றதுனால அது ப்ளூரலாக இருக்குது. அதை முதல்ல சப்ஜெக்டாக மாற்றுறோம். ஆப்ஜெக்டாக இருக்கிறது சப்ஜெக்டாக மாறுறது. அப்போது the tickets are being given by him அப்படின்னு சொல்லலாம். I am closing the door. I am closing the door. The door is being closed by me. The door is being closed by me. இதுவே I am closing the doors வந்ததுன்னா the doors are being closed by me அப்படின்னு வரும். The doors are being closed by me. ப்ளூரலாக இருந்ததுன்னா are அப்படின்னு வரும். They are closing the door. I think the door is being closed by them. திருப்பி இங்கே டோர் சிங்குலராக இருக்குது. அதனால் the door is being closed by them. கதவு ஜன்னல் அவர்களால் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மூடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். கொண்டு அப்படின்ற மாதிரி. ஓகே. தென் பாஸ்ட் கண்டினியூஸ், கடந்த கால தொடர் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன, சப்ஜெக்ட் வரும், ஆக்சிலரி verb வரும், ப்ளஸ் பீயிங் வரும், ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். I was writing a letter. I was writing a letter. A letter was being written by me. A letter was being written by me. இதுவே I was writing letters அப்படின்னு இருந்ததுன்னா the letters were being written by me அப்படின்னு வரும். letters வந்ததுன்னா வேர்னு வரும். வெறும் லெட்டர் இருக்கிறதுனால வாஸ்ன்னு வருது. A letter was being written by me. He was giving the tickets. அவன் அனுமதி சீட்டுகளை கொடுத்து கொண்டு இருந்தான். இப்போ கிடையாது, முடிஞ்சு போச்சு. He was giving the tickets. The tickets were being, இங்கே பாருங்கள், அந்த டிக்கெட்ஸ் இருக்கிறதுனால சப்ஜெக்டாக வந்தாச்சு, அது ப்ளூரலில் இருக்குது, அதனால் வேர்னு போடுறோம். The tickets were being given by him. டிக்கெட்டுகள் அவனால் கொடுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். I was closing the door. The door was being closed by me. I was closing the door. நான் கதவை மூடிக்கொண்டிருந்தேன். கதவு என்னால் மூடப்பட்டு கொண்டு இருந்தது. The door was being closed by me. Plural ஆனா the doors were being closed by me. The doors were being closed by me. They are selecting him. அவர்கள் அவனை எப்படி சொல்லலாம், they are selecting him. இங்கே வந்து you just see past continuous வரும்போது they were selecting him அப்படின்னு சொல்லணும். they are கிடையாது, they were selecting him. அவர்கள் அவனை தேர்ந்தெடுத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ he இப்போ வந்து தேன்னு வருது இல்லையா, இது எப்படி மாறுறது பாருங்க. அதாவது ஹிம்னு வருது, he வருது. இப்போது he was being selected by them. he was being selected by them அப்படின்னு சொல்லலாம். he was being selected by them. திருப்பி அந்த சென்டென்ஸ் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். they were selecting him. அவர்கள் அவனை தேர்ந்தெடுத்து கொண்டு இருந்தார்கள். நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா, ஒரு ப்ராசஸ்லேயும் அவனை எவாலுவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்க. இப்போ வந்து எப்படி சொல்லலாம், அவனை வச்சு சொல்ல he has been, அவன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். he was being selected by them அப்படின்னு சொல்லலாம். சரியா? நோட், if the object is in plural, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, if the object is in plural in nature, then we convert the same as subject. Then the subject will have auxiliary verb in the following form. எப்படின்னா I write the letters அப்படின்னா the letters are written by me. ஏன்னா I writeன்றது present tense. அப்போது the letters are written by me அப்படின்னு சொல்லலாம். I wrote the letters.
The letters were written by me. I will write the letters. The letters will be written by me. I have written the letters. The letters have been written by me. I had written the letters. The letters had been written by me. I will have written the letters. The letters will have been written by me. I am writing the letters. The letters are being written by me. I was writing the letters. The letters were being written by me. இது எல்லாமே நான் கிளாஸ் வரும்போதே சொல்லியிருக்கேன். இப்போ நோட் அப்படின்னு போட்டு தனியாக சொல்லியிருக்கேன். திருப்பி வேணால் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பேசிவ் வாய்ஸ் வந்து அதர் டென்சஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸு அப்புறம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் இல்லை. ஸோ நம்ம வந்து 8 டென்ஸில் வந்து இதை முடிச்சுக்கிறோம். என்னென்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், பாஸ்ட் டென்ஸை மாற்றலாம், ஃப்யூச்சர் டென்ஸை மாற்றலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாற்றலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் 8 டென்ஸோடு நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ இது முதல்லேன்னு சொன்னதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ கெட் அ கிளியர் பிக்சர் அபவுட் திஸ். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.